2025ல சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த வருஷமும் கப் அடிச்சிருவோமா? இந்த ஒரு கேள்வி தாங்க நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல 2026ல நம்ம இந்தியா என்ன மாதிரி மேட்சஸ்லாம் விளையாட போறாங்க அப்படின்றதான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜனவரி 11ஆம் தேதி நியூசிலாந்துக்கு எதிரான ஓடிஐ சீரிஸ் நம்ம இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. நியூசிலாந்து கூட 3 ஓடிஐ மேட்சஸ், அதுக்கப்புறம் 5 T20 மேட்சஸ் வந்து விளையாட போகிறோம். இதில் நம்ம விளையாட போகிற T20 மேட்சஸ் தாங்க ரொம்பவே முக்கியம். ஏன்னா அந்த T20 மேட்சஸில் நம்ம நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாதான் T20 வேர்ல்டு கப்பில் வந்து சாதிக்க முடியும். ஏன்னா ஜனவரியில் முடிஞ்சவுடனே அதுக்கப்புறம் February to March வந்து T20 வேர்ல்டு கப் வந்து வரும். T20 வேர்ல்டு கப் வந்து இந்த தடவை இந்தியாவிலே ஸ்ரீலங்காலே வந்து நடக்க போகுது. 2024ல் கடைசியாக நம்ம தான் T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணோம். அதே மாதிரி இந்த தடவையும் இந்தியா T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணணும் அப்படின்றதான் எல்லாருமே ஆசைப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. T20 வேர்ல்டு கப்பில் இந்தியா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். T20 வேர்ல்டு கப் முடிஞ்சவுடனே அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் புலம்புவீங்க. அந்த மாதிரிலாம் புலம்ப வேண்டிய அவசியமே இல்லைங்க. T20 வேர்ல்டு கப் முடிஞ்ச அடுத்த ஒரு மாசத்துல ஐபிஎல் ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் எண்டில் ஸ்டார்ட் ஆகிற ஐபிஎல் மே வரைக்கும் வந்து நடக்க போகுது. கிட்டத்தட்ட 2 மாதம் வந்து ஐபிஎல் வந்து நடக்கும். ஐபிஎல் கோலாகலமாக நடக்கிறனால நம்ம கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் ஐபிஎல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆப்கானிஸ்தான் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வராங்க. அவங்க வந்து நம்ம கூட ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாட போகிறாங்க. அதுக்கப்புறம் 3 ஓடிஐ மேட்சஸ் வந்து விளையாட போகிறாங்க. அது முடிஞ்சவுடனே ஜூலையில் வந்து நம்ம இந்தியா இங்கிலாந்துக்கு வந்து போகிறோம். அவங்க கூட 3 ஓடிஐ மேட்சஸ், 5 T20 மேட்சஸ்ன்னு சொல்லிட்டு விளையாட போகிறோங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் நம்ம வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து போகிறோங்க. அங்கே போய் 2 டெஸ்ட் மேட்சஸ் கொண்ட டெஸ்ட் சீரிஸை வந்து விளையாட போகிறோம். இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்க போகுது. ஏன்னா அந்த டெஸ்ட் சீரீஸில் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் WTCக்கு வந்து குவாலிஃபை ஆக முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். அதனால் அந்த டெஸ்ட் சீரீஸில் இந்தியா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்தில் மேட்சே இல்லையான்னு கேட்டால் செப்டம்பர் மாதத்துலேயே மேட்ச் வந்துருக்குங்க. நம்ம போன வருஷமே பங்களாதேஷ் கூட 3 T20 3 ஓடிஐ மேட்சஸ் வந்து விளையாடுற மாதிரி வந்துருந்துச்சு. ஆனால் அந்த சீரீஸ் எதுவுமே நடக்கலை, போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அதனால் போஸ்ட்போன் ஆன அந்த T20 சீரீஸையும் ஓடிஐ சீரீஸையும் நம்ம வந்து செப்டம்பரில் வந்து விளையாட போகிறோம். அதுக்கப்புறம் இதே செப்டம்பர் அக்டோபரில் வந்து ஏஷியன் கேம்ஸ் வந்து நடக்க போகுதுங்க. இதில் வந்து நம்ம இந்தியா என்ன மாதிரி ஸ்குவாடை வந்து அனுப்ப போகிறாங்க, ஏஷியன் கேம்ஸில் நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதே செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் ஆப்கானிஸ்தானும் நம்ம இந்தியாவுக்கு வந்து வராங்க. வெஸ்ட் இண்டீஸும் நம்ம இந்தியாவுக்கு வந்து வராங்க. ஆப்கானிஸ்தான் கூட 3 T20 மேட்சஸ் வந்து விளையாட போகிறோம். அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் கூட 3 ஓடிஐ மேட்சஸ், 5 T20 மேட்சஸ் வந்து விளையாட போகிறோம். அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் நம்ம இந்தியா வந்து நியூசிலாந்துக்கு வந்து போக போகிறோம். அங்கே போய் சும்மா போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது அப்படின்ற மாதிரி நியூசிலாந்து கூட 2 டெஸ்ட் மேட்ச்சு, 3 ஓடிஐ மேட்ச்சு, 5 T20 மேட்ச்சுன்னு சொல்லிட்டு வதன்னு சொல்லி அவங்க கூட இத்தனை மேட்சஸ் வந்து விளையாட போகிறோங்க. இதோட நம்ம இந்தியாவோட ஓவர்சீஸ் மேட்சஸ் வந்து முடியுது. அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் ஸ்ரீலங்கா நம்ம இந்தியாவுக்கு வந்து வராங்க. அவங்க கூட 3 ஓடிஐ மேட்சஸ், 3 T20 மேட்சஸ் இதோட வந்து விளையாண்டு இந்த வருஷத்தை வந்து நம்ம முடிக்கிறோம். ஆக மொத்தம் இந்த வருஷம் கிரிக்கெட் லவர்ஸ்க்கு ஒரு பெரிய விருந்து அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா மாதத்துலையுமே நமக்கு வந்து மேட்சஸ் வந்து இருக்கு. அதனால் நம்ம பாட்டுக்கு மேட்சை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வருஷத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா T20 வேர்ல்டு கப் தான். ஏன்னா T20 வேர்ல்டு கப்பை எப்படியாவது நம்ம வந்து வின் பண்ணியே ஆகணும். இதே போன வருஷத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போன வருஷத்தில் நம்ம ஓடிஐலையும் சரி T20லையும் சரி பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் டெஸ்ட்டில் தான் வந்து பயங்கரமாக வந்து சொதப்பியிருக்கோம். அந்த மாதிரி இந்த தடவை டெஸ்ட்டில் சொதப்பாமல் டெஸ்ட்லையும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளோட T20 டீமை எப்படியாவது ஸ்ட்ராங் பண்ணி T20 வேர்ல்டு கப்பில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து கப்பை தட்டி தூக்கியே ஆகணுங்க. இதுதாங்க இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் மனசில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மேட்சஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.